வித்தின் 8 வீடியோஸ் உங்களுக்கு சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. இப்போ சில பேர்லாம் 800 வீடியோஸ் போடுறாங்க. சிலருக்கு வந்து வைரல் வீடியோவே வர்றது கிடையாது. உங்களுக்கு இப்போ 2-3 வைரல் வீடியோ வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்த்துட்டு மண்டே அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு வந்து 3 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஜாயின் மெசேஜ். எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டெய்லி லீட்ஸ் வருது சார். கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஜாயின் மெசேஜ்னு கொடுக்க சொல்கிறோம்ல, அந்த நம்பருக்கும் வருது மெசேஜ். டீட்டெயில்ஸ்லாம் என்கொயரிஸ் நிறைய இருக்குது டெய்லி. அது மாதிரி நேற்று ஒரு வெபினார் 2 வெபினார் முடிஞ்சிருக்கு. நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்ச் ஜூலை 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ எனக்கு இப்போ 1 மந்தில் கிளைண்ட் வந்துட்டாங்க. நான் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்னுடைய கிளைண்ட் மணி மைண்ட் செட் கோச் பத்மா அவங்களோட தான் நம்ம வந்து பேச போகிறோம். மணி கோச் பத்மான்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க வந்து என்னுடைய கோச்சிங் அண்டு சேனல் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 8 வீடியோவில் அவங்களுடைய சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ எடுக்கும்போது எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ், எவ்வளவு வாட்ச் டைம் அப்படின்ற அந்த ப்ரூஃப்லாம் வந்து போடுறோம். இந்த வீடியோவில் வந்து அவங்களுடைய ஜேர்னி, அவங்க சந்தித்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அவங்க எப்படி இந்த க்ரோத் அடைஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல அவங்களுடைய பர்சனல், அதாவது அவங்க எந்த ஊர், ஏன் எதனால் இந்த துறைக்கு அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது, இந்த ஃபீல்டுக்கு ஏன் வந்தாங்க, இது மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்டுக்கலாம். ஹாய் பத்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. உங்களை பற்றின இன்ட்ரடக்ஷன் கொடுங்களேன். நான் பத்மாவதி சார், மணி மைண்ட் செட் கோச்சாக இருக்கேன். நான் திருச்சியில் இருக்கேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. இதுக்கு முன்னால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். இப்போ இந்த கோச்சிங் ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் சார். நான் வந்து ஹோப்போனோபோனோ ஹீலர் சர்டிஃபைட் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். NLP மைண்ட் செட் கோர்ஸ், வெல்த் மாஸ்டரி கோர்ஸ், இது எல்லாமே சர்டிஃபைட் கோர்ஸாக முடிச்சிருக்கேன் சார். ஓகே. இதுக்கு முன்னாடி யோகா பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் சார், நான் யோகா டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அதனால் யோகா சொல்லி கொடுத்தேன் லேடிஸ்க்கு. டியூஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் மாண்டசரி டீச்சர். என்னால் கண்டினியூஸாக வேலைக்கு போக முடியல. 1 இயர் தான் ஒர்க் பண்ணேன் சென்னையில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில். அதுக்கப்புறம் என்னால் ஃபேமிலி சுச்சுவேஷனால் வேலைக்கு போக முடியல. ஏன் வந்து உங்களுக்கு இந்த மைண்ட் செட்டு, மனநிலை பற்றிலாம் படிக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இது வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். நான் வந்து 7 வருஷமாக லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதாவது யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டு அப்படி செஞ்சது தான். அதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயம். அது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் லைஃப்பில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. மனசு நிம்மதியாக இருக்குது, ரிலாக்ஸாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம், அதாவது இன்றைக்கி சினிமாவுக்கு போகணும், இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னா அது நடக்கும். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் பண விஷயத்தில் நான் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததுனால ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் எனக்குன்னு கொண்டு வரணும் அப்படின்னு நான் எத்தனையோ விஷயம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பணத்துக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் மட்டும் எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. இந்த 7 வருஷத்தில் நான் ஒரு 10-15 விஷயமாக செஞ்சுருப்பேன். அதாவது அமேசானில் ப்ராடக்ட் விற்கிறதுல ஆரம்பித்து டியூஷன், ஃபாரினில் இருக்க குழந்தைக்கு ஆன்லைனில் தமிழ் சொல்லிக் கொடுக்குறது, இப்படி எத்தனையோ பண்ணியிருக்கேன். ஆனால் எதுலேயுமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு வருமானம், ஒரு 10,000 சம்பாரிச்சாலும் அது ஒரு நிலையாக இருக்கணும் இல்லையா? ஒரு மாதமும் அந்த 10,000 நமக்கு ஸ்டாண்டர்டாக வரணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு இன்கம் என்னால் கொண்டு வர முடியல. அப்போ நான் வந்து இதே சர்ச்சு தான் இருந்தேன். ஏன் நமக்கு ஒரு இன்கம் ஸ்டாண்டர்டாக பண்ண முடியல? ஆனால் என்னால் வெளியே போய் வேலைக்கும் போக முடியாது. எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது. நான் யோகா டீச்சராக போனாலே என்னால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும்னு எல்லாம் தெரியுது. ஆனால் என் சுச்சுவேஷன் எனக்கு போக முடியல. என்ன மாதிரி நிறைய பேருக்கு அதான் ப்ராப்ளம். வீட்டில் இருந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தேடலில் தான் நான் வந்து யூடியூப்பில் பார்க்கும்போது ஒரு நாள் மித்தேஷ் கத்ரி சாரோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதாவது மணி பிளாக்ஸ் அதை பற்றி அப்படி போட்டிருந்தாரு. ஸோ நமக்கும் பணத்தடை தானே, நம்மளாலையும் பணம் சம்பாதிக்க முடியல. ஸோ உடனே அதை கிளிக் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஹீலிங் பற்றி எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. ஒரு 1/4 மணி நேரம் வீடியோ. அது கீழே வந்து வெபினார் லிங்க் கொடுத்துருந்தாங்க. பணம் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணி உடனே வெபினார் அட்டன் பண்ண அந்த வாரமே. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த நம்ம 7 வருஷமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த ஒரு செஷனில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹீலிங் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் நம்மளால் இந்த விஷயத்துலேருந்து அதாவது நம்ம ஹீலிங் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம மனசில் இருக்கிற பயம், கவலை, கடந்த காலத்தில் ஏற்பட்ட துக்கம், நம்மளை யாராவது அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அந்த சைல்டுஹுட் ட்ராமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்மளை பணம் சம்பாதிக்க விடாமல் தடுக்குது. நமக்கு எனக்கெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ திறமை இருக்குது, ஆனால் நம்ம செய்யணுன்ற இன்ட்ரெஸ்ட்டோட இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறோமே, ஒரு முயற்சிக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் எனக்கு பெனிஃபிட் இருக்குதோ இல்லையோ, எல்லாருக்கிட்டேருந்து திட்டு வாங்குறதும், அதான் ஒன்றும் நடக்க மாட்டேதே, அப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருக்கேன், சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணுறாரு. நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு ஒரு 10 ரூபா வேணாலும் அவர்கிட்ட தானே கேட்க வேண்டியிருக்கு. நம்ம கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்களா?
ஒரு முறை கொடுப்பாங்க, 2 முறை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எது தேவைன்னு 4 முறை கொஷின் கேட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு நிதி சுதந்திரம் அப்படிங்கிறது நம்ம எல்லா லேடிஸ்க்கும் நிச்சயமா வேணும் சார். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து அந்த வெபினார் அட்டன் பண்ண உடனே நம்மளும் இதை ஒரு கோர்ஸாவே எடுத்து படிப்போம். நம்மள மாதிரி தானே எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ற எத்தனையோ பேர் என்ன மாதிரி தானே கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை நான் வந்து சர்டிஃபைடு கோர்ஸாவே ஜாயின் பண்ணி படித்தேன் சார். அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பெரிய மாற்றம் வந்தது அப்படின்னா அது வந்து நான் என்னோட ஹீலிங் கோர்ஸை தான் சார் சொல்லுவேன். கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து உங்களை நம்பலை. நீங்கள் என்னுடைய கன்சல்டிங் வரும்போது இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன், மணி மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. எனக்கு வந்து ஒரு ஆஃப் மைண்டடாக தான் இருந்தது. நீங்க சொல்லும் போதே நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க உங்க சைடு நீங்க கான்ஃபிடென்ட்டா சொன்னீங்க 6 monthsல நான் மானிட்டைஸ் பண்ணிடுவேன், அதனால அது சொன்னீங்க. ஆனா கிளைண்ட் வருவாங்க அப்படின்றதுக்கு வந்து நீங்க வந்து பொறுமையா இருக்கணும். என் மைண்ட் செட்டை நீங்க ரெடி பண்ணீங்க. அதாவது உடனே கிளைண்ட்ஸ் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது, நம்ம வீடியோ மட்டும் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கணும், மானிட்டைஸ் ஆயிட்டாலும் வீடியோ போட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நான் என் சைடு கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். சார் சைடுல அவர் உங்க வேலையை நீங்க பாத்துக்கிறீங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற கடமை உங்களுக்கு இருக்கு. ஸோ என்னோட கடமை கான்டென்ட் கிரியேட் பண்ணணும், எனக்கு கிளைண்ட் வருவாங்க அப்படின்னு நான் நம்பினேன். ஸோ எனக்கு இப்போ 1 monthல கிளைண்ட் வந்துட்டாங்க, நான் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வியூவர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நிறையா இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன், மணி மேனிஃபெஸ்டேஷன் சிலர் இணைய மாதிரி நம்பாமல் கூட இருக்கலாம். ஒரு விஷயங்க, அதாவது லைஃப்பில் வந்து எந்த ஒரு விஷயமே 80% மனநிலை, 20% தான் உடல் உழைப்பு. உடல் உழைப்பு, திறமை, உடல் உழைப்பு எல்லாம் சேர்ந்தது 20%. ஆமாம், திறமை. இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கப் காஃபி குடிக்கணும்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா தான் அந்த செயலை வந்து செய்ய முடியும். சில பேர் சொல்லுவாங்க, அவன் வந்து 1 நிமிஷம் வந்து யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து காப்பாற்றிருக்கலாம். ஸோ மனசுக்கு அவ்வளவு பவர் வந்து இருக்குது. இப்போ சாதாரணமாக நம்ம வந்து ஒரு டிவி பார்த்துட்ருப்போம், அதில் ஏதாவது சோகமான சீன்ஸ் வரும், அதை பார்த்தா நம்ம அழுவோம். அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது. யாரோ ஒரு ஆள் டெத்தாக இருப்பாங்க, ஏதோ ஒரு சினி ஆக்டர் டெத்தாக இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு சீரியல் நம்ம பார்க்குறனால நம்மளுடைய மைண்ட் வந்து கண்டேஜியஸ். அங்கே ஃபைட் பண்ணுறாங்கன்னா நம்மளும் வந்து ஃபைட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஏதோ ஒரு சூடோ சயின்ஸ் அல்லது டாக்மா, அதாவது மூட நம்பிக்கையை வந்து சொல்லலை, இல்லை இதை நான் சொல்கிறேன்ல நீங்கள் நம்புங்க அப்படின்றதெல்லாம் சொல்லலை. அவங்க வந்து சயின்ஸ் சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது, அதில் ஒரே ஒரு டாட் இருக்குன்னா அந்த ஒரு டாட் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்படலாம், இல்லை இவ்வளோ பெரிய ஒயிட் போர்டு இருக்கேன்னு சொல்லி நீங்கள் வந்து சந்தோஷப்படலாம். இதே இது வந்து ஒரு ½ கிளாஸ் வாட்டர் இருக்குது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படலாம், இல்லை ½ கிளாஸ் எம்டி இருக்குன்னு நீங்கள் வருத்தப்படலாம். ஸோ நீங்கள் எதுவுமே, நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல் க்ரோத்துக்காக இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்களுடைய மைண்ட் செட்டை ஒழுங்காக வச்சுருந்தீங்கன்னா தான் நீங்கள் எதுவுமே பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறனே தெரில, லைஃப் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இவங்களுடைய கோச்சிங் வந்து போங்க. அதுக்கப்புறமா கூட என்ன பண்ணலாம், இந்த பிஸ்னஸ் தான் பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்னுடைய கோச்சிங் நீங்கள் வரலாம். இந்த மாதிரி சோஷியல் மீடியாலலாம் நீங்கள் போடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து உங்களுடைய மைண்ட் செட்டை வந்து கிளியராக வச்சுருக்கணும். ஸோ இது வந்து நீட் ஆஃப் தி செஞ்சுரி, நீட் ஆஃப் தி டே அப்படின்னு எதை வேணால் சொல்லலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் யூடியூப் வச்சுருந்தீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வேறு சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 6 monthsஸாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிட்டுருந்தேன் சார். அதோட ரூல்ஸ்லாம் நமக்கு சரியாக தெரியாதனால நான் அதில் இன்னொரு அதே மெயில் ஐடியை வச்சு இன்னொரு பேஜ் க்ரியேட் பண்ணிட்டேன். அதில் ஃபஸ்ட் டைம் பேன் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அதை ரீட்ரை பண்ணிட்டேன். பட் 2வது முறையும் 10 நாளில் பேன் ஆகி 2 சேனலுமே பிளாக் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு சரி மறுபடியும் ஆரம்பிக்கணுமே ஒரு மாதிரி கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், நமக்கு இப்படி பண்ணி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் யோசிச்சு சரி நம்ம லாங் கண்டென்ட் போடுறதா இருக்குது, நமக்கு இன்ஸ்டாகிராம் ஒத்து வராது. ஏன்னா நமக்கு மைண்ட் செட்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. அது அவ்வளோ பெரிய விஷயம் வந்து நமக்கு இன்ஸ்டாகிராமில் ரீச் ஆகாது. அதனால் யூடியூப் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சைடு வந்தேன். யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 month இருக்கும். அப்புறம் அடுத்த வேலை என்ன, யூடியூப்பில் சர்ச் பண்ண வேண்டியதான், நம்ம யூடியூப்பில் எப்படிலாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்படி செக் பண்ணும்போது உங்கள் சேனல் ரேண்டமாக பார்த்தது தான் சார். ஒரு 2-3 சேனலோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ உங்களோடது வந்தது. உங்களோடது இப்போ நீங்கள் சொல்லியிருந்த விஷயங்கள் ஒரு 2 வீடியோ கூட பார்க்கல, அப்புறம் சக்ஸஸ் ஸ்டோரி பிளேலிஸ்ட் போய் பார்த்தேன்.
அதில் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது. ஒரு ரெண்டாவது சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கும்போதே உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டு உடனே உங்களுக்கு மெயில் போட்டேன் சார் நான். ஆனால் அப்போ நான் வந்து ஃபேஸ்லெஸ் சேனலாக இருந்தது. அப்போ நீங்கள் கேட்டிங்க நம்ம சேனலோட நேம்லாம் கொடுக்கணும்ல, அதில் கொடுத்தனா பார்த்துட்டு நீங்கள் ஃபேஸ்லெஸ் சேனல் தானே வச்சுருக்கீங்க, நாங்கள் பண்ண மாட்டோமே அப்படின்னு உடனே ரிப்ளை வந்தது. இல்லை சார் நான் ஃபேஸ் காட்டி பேசுகிறேன் சார், நான் என்னோட இது எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு மெசேஜ் போட்டேன். இந்த இடத்துல நான் வந்து 2 கேள்வி கேட்குறேன். சொல்லுங்கள் சார். ஒன்று வந்து இப்போ கேர்ள்ஸ் வந்து ஃபேஸ் காட்ட பயப்படுறாங்க. ஆமாம் சார். அதுக்கு நீங்கள் என்ன தீர்வு சொல்கிறீங்க? அதாவது ஃபேஸ் காட்டி பயப்படுறோம் அப்படின்னு சொல்கிற நம்ம இப்போ என் கதையை கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. என்னோட ஃபோனில் என் பசங்க, எனக்கு 2 பையன் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, எங்கள் ஃபேமிலி ஒரு கல்யாணம், ஒரு கோயில் போகிறோம், எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம்ல. எங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் நாங்கள் ஃபோன் வாங்கின புதுசில் இது வரைக்கும் ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம் சார். ஸ்மார்ட் ஃபோன் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் வாங்கியிருப்போம், அவ்வளோதான். என் ஹஸ்பண்ட் திட்டுவார், அது மாதிரி வைக்கவே கூடாதுன்னு. ஸோ இவ்வளோ ஒரு ரிஸ்ட்ரிக்டடாக இருக்கிற சுச்சுவேஷன்லேருந்து நான் வந்திருக்கிறேன்னா அப்போ நான் வந்து யூடியூப்ல வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு கடத்தர் புழாக்கு என் ஃப்ரெண்டு வச்சிருக்காங்கன்னு போகிறேன், அங்கே எடுக்கிற வீடியோ அவங்க அப்லோட் பண்ணுறாங்க. அப்போ நான் அவங்களை ஃபோனை போட்டு ஏமா என் ஃபேஸ் அதில் தெரியுது நான் கேட்க முடியுமா? எங்கள் ரிலேட்டிவ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிக்கு அங்கே இருக்கிறாங்க, அவங்க கல்யாணத்துக்குலாம் போகிறோம். அப்போ அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயமா வருது, எத்தனை நாள் அந்த வீடியோவில் பார்க்குறாங்க நம்மள. அப்போ அதெல்லாம் நம்ம போய் ஏதாவது சொல்ல முடியுமா? என் ஃபேஸ் வந்தது நம்ம போய் கேட்க முடியுமா? நம்ம சந்தோஷமா எல்லாம் போய் நிற்கிறாங்க, எங்கள் அரசியல்வாதி என் சொந்தக்காரங்க அப்படின்னு சந்தோஷமா அதை பெருமைப்படுறோமா இல்லையா? அப்போ இது நம்ம சம்பாதிக்கிறதுக்காக, இப்போ நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அப்புறம் எத்தனை பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அவங்க வீட்டில் நடக்கிற விஷயம் அதெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ நம்மள வெளியே சோஷியல் மீடியாவில் வர்றது, ஒரு காலத்தில் வந்து நம்ம இதெல்லாம் பயந்துட்டு உட்காந்துருந்தோம், வேலைக்கு போகிறதுக்கு நம்ம ரோட்டில் போகும்போது நம்மள வீடியோ எடுத்தால் நமக்கு தெரியுமா? இல்லை நம்ம ஒரு தொழிலே பண்ணுறோம், ஏதோ ஒரு கடை வச்சுருக்கோம், அங்கே வீடியோ எடுத்தால் தெரியுமா? ஸோ அது வந்து நம்ம இன்னும் நானுமே அது மாதிரி பயந்துட்டு தான் சார் வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக நான் சோஷியல் மீடியாக்கே வராமல் என் ஃப்ரெண்ட்ஸு, என் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒருத்தர் சொல்லி அப்படி தான் நான் வந்து 2 வருஷமாக பண்ணிட்டு இருந்தேன். சோஷியல் மீடியாவுக்கு வர கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இந்த அளவுக்கு இதிலே பண்ணுறமே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அப்போ அவங்களோட ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போதும் ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி தானே எல்லா லேடிஸும் இருப்பாங்க. நம்ம ஒரு உடம்பு சரியில்லை ஒரு டாக்டர் போய் பார்க்குறோம், எனக்கு நான் வாங்கி வச்சிருக்க இடத்துல வந்து பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் ஆக்கிரமிச்சிட்டாரு அப்படின்னா ஒரு கோர்ட்டில் கேஸ் கொடுக்கணும், ஒரு லாயரை போய் பார்க்கணும், லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் என் மனசு பிரச்சனை இல்லை, எனக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இந்த 2 பிரச்சனைக்கு நான் யாரை சார் போய் பார்க்குறது? அது தெரியாமல் தானே சார் எல்லா லேடிஸும் கஷ்டப்படுறோம். நான்லாம் வந்து 15 வருஷமாக சார் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். 1 இயர் டீச்சராக ஒர்க் பண்ணேன், அப்புறம் ஃபர்ஸ்ட் குழந்தை டெலிவரி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 3 இயர்ஸ் கேப்பு, அப்புறம் டீச்சராக போனேன், அதுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன். ஸோ என்ன மாதிரி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே அந்த கெரியரில் ஒரு பிரேக் வந்துடுது இல்லையா எல்லாருக்கும். எவ்வளோ பெரிய படிச்சிருந்தவங்களும் பாருங்க. ஆனால் தப்பு இல்லை சார், ஒரு குழந்தைக்காக நம்ம லைஃப் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் பிரேக் எடுத்து அந்த குழந்தைக்காக தான் நம்ம குழந்தை, குடும்பம், ஃபேமிலிக்காக தான் இவ்வளோ தூரம் இருக்கிறோம். அதுக்காக நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு மதிப்பு இல்லாமல் போயிருது இல்லை. 5 வருஷம் அந்த குழந்தை ஃபுல் டே ஸ்கூல் போதா, அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை பார்க்க வந்துடணும். கரெக்ட். அந்த ஃப்ரீ டைம் நம்ம 11 இப்போ நான் அடுத்த வீடியோக்காக தான் டைட்டில் ரெடி பண்ணிருக்கேன் சார், நீங்கள் தான் அப்லோட் பண்ணணும். 9 to 5 ஜாப் வேணுமா இல்லை 11 to 4 வேணுமா, எது பெஸ்ட்டு? நம்ம ஃப்ரீ டைமில் நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஆஃபீஸில் போய் நான் வந்து 50,000 இல்லை 50 லட்சம் சம்பாதிச்சாலும் சார் எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு நாள் லீவ் கொடுக்கணும் கொடுப்பாங்களா? அது ஒரு பர்மிஷன் வாங்கி எவ்வளோ சுச்சுவேஷன்னாலும் ரீசன் சொல்லி, இல்லை என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டால் லீவ் கொடுப்பாங்களா? கரெக்ட். என் குழந்தை எனக்கு முக்கியம் சார், நான் பணம் சம்பாதிக்கிறேன்றதெல்லாம் தாண்டி என் குழந்தை எனக்கு முக்கியம், என் ஃபேமிலி எனக்கு முக்கியம். ஆனால் அதுக்காக நான் அடுத்தவங்கள்ட்ட திட்டு வாங்கி அதெல்லாம் எனக்கு எவ்வளோ பெரிய டென்ஷன். நம்ம அந்த சம்பாதிக்கிறோம்ன்ற பேரில் அடுத்தவங்களுக்கு பதில் சொல்லி நிற்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. ஸோ அதனால நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறது எல்லா லேடிஸும் சார் அன்னைக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது சார். ஒரு டீச்சர் வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும், ஒரு கடைக்கு போய் ஒரு ஸ்டாஃபாக உட்காந்தா தான் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு சுச்சுவேஷன் அப்படி இல்லையே, வீட்டில் உட்காந்தே பணம் சம்பாதிக்க முடியுங்கிற சூழல் இருக்கும்போது நம்ம ஏன் இதை செய்யக்கூடாது? கரெக்ட். இப்போ எனக்கு இன்னொரு ரெண்டாவது கேள்வியும் கேட்டுறேன் மறக்கிறதுக்குள்ள. அது என்னன்னா, நீங்கள் வந்து 2 வீடியோ பார்த்தேன் அப்புறம் மூடி வச்சுட்டு நான் வந்து மெயில் போட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். சில பேர் வந்து என்னுடைய சேனல் 2 வருஷமாக பார்க்குறாங்க. என்கிட்ட வந்து நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உங்களுடைய பிஸ்னஸை தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய மைண்ட் செட் என்னென்னா, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தானே நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், அப்போ நம்ம பிஸ்னஸ் வாங்க கோச்சிங் சேருங்க அப்படின்றத தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? இப்போ ஒரு பூக்கடை வச்சுருக்காங்கன்னா அவங்க பூ விற்க தான் செய்வாங்க, ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்களா, சோஷியல் சர்வீஸ் பண்ண மாட்டாங்களா? ஆமாம், கரெக்ட். ஸோ அது மாதிரி நீங்கள் உடனடியாக வந்ததுக்கு ரீசன் என்ன? சில பேர் 2 வருஷமாக பார்த்துட்டே தான் இருக்காங்க, 2 வருஷமாக என் சேனலில் கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்க சேனலும் க்ரோ ஆகாது, அவங்களும் எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க, ஆனால் டவுட்டு மட்டும் கேட்பாங்க, வாரம் கேட்பாங்க. ஓகே, இதே வந்து இப்போ 1 மாதம் ஆரம்பிச்ச எனக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம கம்யூனிட்டியில் கிட்டத்தட்ட இது ஒரு 200 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க சார். ஆனால் டெய்லி பார்த்தீங்கன்னா 2 பேர் 3 பேர் வெளியே போயிட்டே இருக்காங்க.
இது ஏன்னு எனக்கும் தெரியல. இதை வந்து நம்ம ஏஐ ஹெல்ப்போடு நான் ChatGPT தான் கேட்பேன், இது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களாம் வந்து ஆக்ஷன் டேக்கர் கிடையாது அப்படின்னு சொல்லுது. யார் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்களாம் வந்து வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட் ஓகே ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம இதில் கமிட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க. நான் டெய்லி என்ன போஸ்ட் போடுறேன், மணி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கொஷின் கேட்பேன், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒரு 5 நிமிஷம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னோட அடுத்த வெபினார் டீட்டெயில்ஸ் அதில் சொல்லுவேன். அண்ட் வெபினார் முடிஞ்சதுன்னா அதோட அப்டேட்லாம் போடுவேன். ஸோ அப்போ என்னோட விஷயங்களை சொல்கிறதுக்கான ஒரு இடமா தானே நான் என்னோட கம்யூனிட்டி வச்சுருக்கேன். அது அவங்களுக்கு அதில் டெய்லி நான் போடுற மெசேஜ் டெய்லி இல்லை 2 மெசேஜ் 3 மெசேஜ் ஏதாவது போடுவேன். நான் என்னோட பர்சனல் கதையெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் சார். நான் இதை பண்ண அதை பண்ணலாம் போடுவேன். அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பேன், மணி ரிலேட்டடாக ஒரு டாஸ்க், இல்லை அவங்க ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வர்ற மாதிரி ஒரு டாஸ்க் அப்படி தான் கொடுப்பேன். அண்ட் என்னோட வெபினார் இவர் ஜாயின் பண்ணிருக்காங்க, அவர் கம்யூனிட்டியில் வாரத்தில் 2 நாள் லைவ் வருவேன், அதுதான் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதையே டாலரன்ட் பண்ண முடியாமல் என்னோட ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 பேர் வெளில போகிறாங்க. நான் அவங்கள பற்றி கவலையப்பட மாட்டேன். ஓகே, எனக்கு சந்தோஷம் அவங்க வெளியே போகிறதுல. ஏன்னு சொல்லுங்கள். இப்போ நமக்கு 500 பேர் என் கம்யூனிட்டியில் இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். என்னோட அடுத்த பேட்சில் யாருமே சேரலைன்னா நான் வந்து யோசிப்பேன், எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆகிடும். இவ்வளோ பேர் ஜாயின் மெசேஜ் போடுறாங்க, கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க, அப்போ ஏன் நம்ம கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னு நான் யோசிப்பேன். இப்போ எனக்கு பிரச்சனையே இல்லையே. நீங்க வந்து யூ ஆர் நாட் ஆக்ஷன் டேக்கர். நீங்க நான் போடுற மெசேஜே பார்க்க மாட்டீங்க, நான் கொடுக்குற 5 நிமிஷம் டாஸ்கே நீங்க செய்ய மாட்டீங்க. நான் என் கோர்ஸ்ல வந்து டெய்லி லைவ்ல செய்யணுமே, நீங்க 1 மணி நேரம் எப்படி நீங்க செய்வீங்க? ஸோ நீங்கள் இங்கே இப்பயே போயிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் நான் வந்து உங்கள் இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாங்கள் வந்து மணி மாஸ்டரி கோர்ஸில் வந்து என்னோட கோர்ஸ் வந்து 3 மாதம் இருக்கும் சார். ஃபஸ்ட்டு ஹீலிங் கொடுப்போம், அதாவது பண விஷயத்தில் இருக்கிற பயம் அதெல்லாம் கிளியர் பண்ணுறது. 2வது விஷயம் உங்கள் சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறது, அதாவது உங்கள் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறது. ஸோ இதில் மோஸ்ட்லி வர்றது அத்தனை பேர் கடன் பிரச்சனைக்காக வராங்க. இப்போ ஒருத்தருக்கு 5 லட்ச ரூபா கடன் வராருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த 5 லட்ச ரூபாய் ஒரு 6 மாதத்துலேயே 1 வருஷத்தில் அவர் கடன் அடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்கிறோம், அவர் செஞ்சுட்டாருன்னு வைங்க. அடுத்த வருஷம் அவர் கடன் வராமல் இருக்குமா? விலைவாசி ஏறதான் போகுது. இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க காலேஜ் போகிறாங்க. இன்னும் இருக்க செலவு அதிகமாக தான் ஆகும். செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ அதோட சரி பண்ணணும்னா என்ன செய்யணும் சார்? வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ எங்களோட கோர்ஸோட நோக்கமே உங்கள் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆனால் நான் அதை வந்து ஓப்பனாக யூடியூப்பில் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்க மாட்டாங்க. அவங்க பிரச்சனை என்ன? கடன் தீர்க்கணும். ஸோ எல்லாரும் மைண்டும் அது ஏன்னா அந்த அளவுக்கு லாக் ஆகிருக்காங்க. அது வந்து மனிதனோட இயல்பு அப்படிதான். நானாக இருந்தாலும் அப்படி தானே சார் யோசிப்போம். எனக்கு 5 லட்ச ரூபா கடன் இருக்குது, நான் எனக்கு வந்து ஒரு கோர்ஸில் சேருங்க, நீங்கள் 50 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம்னு சொன்னால் நான் போய் சேர மாட்டேன். நான் வந்து அவங்களை குறையா சொல்லலை, அதுதான் மனித இயல்புன்னு சொல்கிறேன். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் கடனை அடைக்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் என் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுல கடனை அடைக்கிறதுக்கான வழியை சொல்லிக் கொடுக்கல. அதில் வந்து அடுத்த லெவலாக நீங்கள் 5 லட்சம் உங்களுக்கு கடன் இருக்குன்னா நீங்கள் 10 லட்சம் சம்பாதிக்கிறது எப்படின்னு தான் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அப்போ உங்கள் கடன் அடைஞ்சிரும். அடுத்த வருஷம் நீங்கள் கடன் வாங்குற வேலை இருக்காது, ஏன்னா நீங்கள் தான் அதிகம் சம்பாதிக்க போகிறீங்களே. ஸோ நம்ம கோல் வந்து இதை விட இருக்கிறத விட அதிகமாக சம்பாதிக்கணும். அதுக்கு உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் வேலையில் இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் பெரிய அளவில் பணம் சம்பாதிக்க முடியும். உங்கள் கோர்ஸ் ஏன் ஜாயின் பண்ணன்றது வரேன் சார். அதே மாதிரி எங்களோட வெல்த் மாஸ்டரி கிளாஸில் நாங்கள் என்ன சொல்லி தருவோம், 3வது மாதம் அப்படின்னா நீங்கள் ஹீலிங் ஃபஸ்ட் மாதம் முடிச்சிருவோம், 2வது மாதம் சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் முடிப்போம், 3வது மாதம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக சொல்லிக் கொடுப்போம். ஒருத்தர் வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸில் இருந்தாலும் சரி, அவங்கள 10 மடங்கு எப்படி உயரணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்போம். அதில் ஒரு முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, நாங்கள் வந்து இப்போது என்னோட எக்ஸாம்பிளே வச்சு சொல்கிறேன். நான் வந்து கான்டென்ட் கிரியேஷன், என்னோட வீடியோக்கான ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணுறேன். ஒரு டைட்டில் இருக்குன்னா இதுக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னு உட்காந்து நான் அதை ரெடி பண்ணுறேன். நான் தான் உட்காந்து என்னோட கான்டென்ட் ரெடி பண்ணேன். நாள் வச்சு ரெடி பண்ண முடியாது, ஏன்னா நான் தான் படிச்சிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் 2 வருஷம் சொல்லி கொடுத்தது வச்சு இப்படியெல்லாம் மக்களுக்கு கொஷின் வரும். வெறும் என்னோட கான்செப்டை மட்டும் சொல்ல முடியாது, அவங்க மைண்டில் என்னெல்லாம் கொஷின் வரும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் லைவ் கிளாஸில் நான் பார்த்ததை வச்சு அதிகமான ரிசல்ட் ஆன்சரும் நான் சொல்கிறேன் அதில். அப்போ நான் அதுக்கு வேற ஒரு ஆள் வச்சு செய்ய முடியுமா? அந்த வேலையை நான் தான் செய்யணும். அது மாதிரி வீடியோ எடுக்கணும், அது நான் தான் உட்காந்து பேசி ஆகணும். இந்த 2 வேலை என்னோடது. ஆனால் உட்காந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதோ, இல்லை டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதோ, ஆர் எடிட்டிங் பண்ணுறதோ, இதெல்லாம் நான் வேற ஒரு ஆள்கிட்ட கொடுத்து செய்ய முடியும் இல்லைங்களா? ஸோ அதனால தான் இதை நான் வந்து அடுத்த லெவலுக்கு ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து இது வந்து லா ஆஃப் மணி அட்ராக்ஷன் கிளாஸில் சொல்லுவாங்க சார். மனுஷன் ஜெயிக்கிறதுக்கு 2 வழி இருக்குது. கஷ்டப்பட்டு போராடி வயசானதுக்கு அப்புறம் ஜெயிக்கிறது ஒன்று, ஈஸியாக, அதாவது நோவாமல் நொம்பு கஞ்சி கும்பிடுறது அப்படின்னு சொல்லி கிண்டலாகவும் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வழி இருக்குது. நம்ம வந்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதிங்கன்னு சொல்ல. இப்போ ஏஐ வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணால் நம்மளுடைய வேலையை எத்தனையோ வகையில் அது கம்மி பண்ணுது. ஸோ அது மாதிரி நம்மளோட வேலை இப்போ அவுட் சோர்சிங், நான் வந்து இந்த மேனேஜ்மெண்ட்டை வெளியே கொடுக்கறதுனால எனக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மிச்சம் ஆகுது. அப்போ நான் அதில் வந்து என்னோட வேறு விஷயத்த நான் பார்க்கலாம். இப்போ நான் புதுசாக பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எல்லோரும் வேறு டைமில் கேட்குறாங்க. ஸோ நான் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். நான் தான் கிளாஸ் சொல்லி கொடுத்தாகணும் லைவில், நான் அதை பண்ணலாம். இந்த வேலையை நான் அவுட் சோர்சிங் கொடுத்தா மட்டும்தான் நான் அடுத்த லெவலுக்கு வந்து, அதாவது
கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் ரேடியாக 10 மடங்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் டேரெக்டாக 10 மடங்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு தான் நாங்கள் வந்து எய்ம் பண்ணுவோம் சார். அதனால் நான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவே உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், நீங்களே எல்லாமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சார் அதுக்கான காரணம். அதாவது இதை வந்து நாங்கள் கோர்ஸில் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணலன்னா எப்படி? இப்போ வந்து வித்தின் 8 வீடியோஸ் உங்களுக்கு சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. இப்போ சில பேர்லாம் 800 வீடியோஸ் போடுறாங்க. சிலருக்கு வந்து வைரல் வீடியோவே வர்றது கிடையாது. உங்களுக்கு இப்போ 2-3 வைரல் வீடியோ வந்துருச்சு. இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாக க்ரோத் வந்தது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எங்களுடைய சர்வீஸ்லாம் எப்படி இருந்தது அதெல்லாம் சொல்லுங்கள். உங்கள் சர்வீஸ் நல்லா இருந்தது. அண்ட் இவ்வளோ சீக்கிரம் வருமா அப்படின்னா 6 மந்த்ஸ்ன்றது ஒரு 3 மந்த்ஸ்லேயாவது என்னோட சேனல் மானிட்டைஸ் ஆகிடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட்டு ஃபஸ்ட்டு 3 மாதம் ஆகும் அப்படின்னு நினச்சேன். பட் மானிட்டைஸ் ஆகாதெல்லாம் இல்லையா, உங்கள் சேனலில் தான் நான் பார்த்துருக்கேன்ல. ஸோ உங்களுக்கு நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட், நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக பண்ணுறீங்க. ஸோ அதில் என்ன ஒரு 3 மாதம் ஆகும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் 3வது வீடியோவே நம்மளுக்கு வைரல் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இன்றைக்கும் நான் வந்து அதில் ரொம்ப பொறுமையாக இவ்வளோ பேசியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ரொம்ப பொறுமையாக அப்படி தான் பேசினேன். உங்களுக்கே மெசேஜ் போட்டிருந்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சார், நான் எவ்வளோ பொறுமையாக. ஆனால் அதுக்குமே அவ்வளோ கமெண்ட் போட்டிருந்தாங்க சார், நீங்கள் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, நல்லா புரியுது, நல்லா பேசுகிறீங்க, இதே மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு தான் என்னடா இவ்வளோ பொறுமையாக பேசுகிறமே, மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்கன்னு. பட் உண்மையிலே அதுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இவங்களுடைய கோச்சிங் நீங்கள் ஜாயின் பண்ணுறது செகண்டரி. நீங்கள் இவங்களுடைய அந்த வீடியோஸ் போய் பாருங்கள், அதிலே வந்து நிறைய வேல்யூ கிடைக்கிது. நம்ம இப்படியும் யோசிக்கலாமா, நம்ம இவ்வளோ நாள் இது தெரியாமல் இருந்திருக்கோமே, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் தான் வரும். நீங்கள் அவங்களுடைய வீடியோஸை பாருங்கள், அதுக்கே நீங்கள் வந்து அடிக்ட் ஆயிடுவீங்க. இப்போ எனக்கு வந்து அவங்க சேனலில் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து எடிட்டிங் பண்ணி கரெக்ஷன்ஸ்க்கு வரும். அப்போ நான் வந்து பார்ப்பேன். ஒரு 2-3 வீடியோ பார்த்தேன். இப்போ அடுத்த வீடியோ அது எப்போ வரும், எடிட்டிங் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி ஆவலோட எதிர்பார்க்குறேன். அவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்து அதில் பொதிந்திருக்கிறது. நீங்கள் போய் பாருங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், மேடம் மாதிரி நீங்களும் இப்போ ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க. வீட்டில் இப்போ ஒரு பிள்ளையை வச்சுக்கிறதே கஷ்டம், 2 பிள்ளைங்களை வச்சுருக்கீங்க, அது போக வீட்டு வேலையை பார்க்குறீங்க, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள், சும்மா மட்டும் இருக்காதீங்க. என்ன ஒரு விஷயம்னா, உங்களுக்கு வந்து மதிப்பு இருக்காது. எல்லாமே உங்களுக்கு இருக்கும், சாப்பாடு இருக்கும், பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களே உங்களை வந்து மதிக்க மாட்டாங்க. ஒரு வேலை ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா சார், நீங்கள் சொன்னதில் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறேன் சார். நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பக்குன்னு ஆகிடும் சார். நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது சார். அவங்க பிஸ்னஸ்னோடனே 5 லட்சம் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணுமா, நான் கடை வைக்கணுமா அப்படி நினச்சிருவாங்க சார். நீங்கள் அப்படி நீங்கள் வீட்டில் இருந்தே செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட முக்கியமான கான்செப்ட். அதனால் நான் அதில் தெளிவாக இருப்பேன் சார். கரெக்டாக சொல்லுங்கள். ஆமாம், ஏன்னா நம்ம வெளியவே வீட்டில் உட்காந்து நம்ம ராஜாங்கம் பண்ணணும், வீட்டில் உட்காந்து நம்ம சாதிக்கணும். அதுதான் நம்மளோட பெரிய வெற்றி. என்னோட மணி கிளாஸில் சொல்லி கொடுத்தாங்க, அட்ராக்ஷன் கிளாஸ்லன்னு சொல்கிற பாருங்க. கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறது ஒன்று, ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறது ஒன்று. நமக்கு இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஈஸியாக வீட்டில் உட்காந்தே நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். இதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள், யூடியூப் இருக்கு. ஆமாம், நான் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நான் வந்து இந்த ஹீலிங் கோர்ஸ், NLP கோர்ஸ் எதையுமே ஆக்சுவலாக ஒரு பாம்பேலேயோ பூனேலேயோ இருக்காரு அந்த சார். நான் இங்கிருந்து ஃப்ளைட்டுக்கு பிடிச்சி போய் அங்கேயே உட்காந்து கோர்ஸ் படிச்சுட்டு வந்தேன். வீட்டில் உட்காந்துட்டு என் ஃபேனில் ஏசியில் உட்காந்து ஜம்முன்னு அந்த கோர்ஸ் 2 நாள் கோர்ஸ் படித்தேன். இப்போ இதை வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி என்னோட விஷயத்த இப்படி நான் வந்து ஒரு கோச்சாக இருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயத்த நான் மக்களுக்கு சொல்லணும். ஒரு மார்க்கெட்டிங், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு உங்கள் சேனலில் வந்து நான் வீட்டில் உட்காந்து யூடியூப்ல தான் பார்த்தேன், ராஜ வித்யாலயான்னு ஒரு சேனல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில இருந்தே ஒரு மெயில் போட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில இருந்தே என்னை காண்டாக்ட் பண்ணீங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க சார்? நம்ம 8 பேர் 10 பேர் இருக்காங்க இல்லையா, எடிட்டிங் பண்ணுறவங்க. இதெல்லாம் எல்லாரும் உங்கள் ஆஃபீஸில் யாரும் ஒர்க் பண்ணல, எல்லாரும் அவங்க வீட்டில இருந்தே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு, வேலை பயிற்சி அப்படிலாம் இல்லை. ஏஐ வந்ததுனால, இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியால் இன்னும் நம்மளுக்கு வசதி தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்கிறேன். மிக்சி வந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஐயோ எனக்கு சட்னி அரைக்கிற வேலை வந்து இல்லாமல் போயிடுச்சு, அம்மியில் சட்னி அரைக்கிற வேலை இல்லாமல் போயிடுச்சு, நம்ம அழுதமா சந்தோஷத்தானே பட்டோம். 1/2 மணி நேரம் உட்காந்து நம்ம கழுத்து வலிக்க இடுப்பு வலிக்க சட்னி அரைக்க வேண்டிய விஷயம் 5 நிமிஷத்தில் அரைச்சிடுச்சுல்ல. டைமும் மிச்சம், நம்ம உடம்பு கஷ்டப்படாமல் செஞ்சுருக்கோம். அதை தான் இன்னைக்கு ஏஐ நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மிக்சி அரைக்கிறது எப்படின்னு தெரியாமல் ஒன்று மிக்சி வாங்கி வைக்கணும், மிக்சி அரைக்க கற்றுக்கணும். அப்போ நம்மளாலையும் சட்னி ஈஸியாக 2 நிமிஷத்தில் அரைக்க முடியும். அப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும், ஏஐ, அதாவது இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அதுவும் நீங்கள் ஒன்று ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் 10 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணி ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் சார்? 3 வருஷம் 4 வருஷம் தினமும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கிளம்பி போய் ரெடி ஆகி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த படித்த படிப்பு தான் இன்றைக்கி எல்லாருக்கும் வேலை கொடுக்குதா? நான் படித்த டிகிரி எனக்கு பணம் சம்பாதிக்க யூஸ் ஆகலை சார். எனக்கு தெரிஞ்சு 99% மக்களுக்கு அவங்க படித்த படிப்பு யூஸ் ஆகுதா? இன்ஜினியரிங்கே படிச்சிருக்கட்டும், ஆனால் அந்த படித்த இன்ஜினியரிங் எத்தனை பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சு இன்றைக்கி ஐடிலையும் சாஃப்ட்வேர்லையும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க?
ஸோ நம்ம படிச்ச படிப்பு நமக்கு யூஸ், நமக்கு என்ன திறமை இருக்கு, நம்ம திறமை. இன்னொன்னு, அந்த திறமை மக்களுக்கு எப்படி, நம்ம மக்களுக்குள்ள பிரச்சனையே தீர்க்கிறது நம்ம திறமைங்கிறது. இப்ப பணம் எப்படி உருவாகுன்னு ஒரு வீடியோல பேசியிருந்தா அது இன்னும் ரிலீஸ் ஆகல சார். பணத்தை எப்படி யார்த்தையா போய் கேட்டா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு கேட்டா எல்லாரும் என்ன சொல்றோம், கஷ்டப்பட்டு உழைக்கணும், அப்புறம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுனாலே கஷ்டம்ன்றது நம்ம எல்லார் மனசுலயும் பதிஞ்சிருக்கு. அப்பதான் நம்ம 60 வயசு 50 வயசுல வந்து பணக்கார ஆக முடியும், இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், 40 லட்சம் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ற பசங்க, ஏஐ கிரியேட் பண்ற பசங்கலாம் பாருங்க, 20 வயசுல எத்தனை பேர் இன்னைக்கு வந்து பெரிய ஆளா இருக்காங்க, ஒரு ஆப் கிரியேட் பண்றாங்க, உலக அளவு ஃபேமஸா இருக்காங்க. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கொண்டு வராங்க, சின்ன சின்ன பெரிய கோடியிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பெரிய உடல் உழைப்பு கிடையாது, அவங்க இந்த ஏஐ இப்போ உள்ள டெக்னாலஜியை கற்றுருக்காங்க. ஸோ பணம் சம்பாதிக்கணும், மற்றவங்களுடைய பிரச்சனையை தீர்த்தாதான் நமக்கு பணம் வரும். உங்க ராஜ வித்யால என்ன பண்றீங்க, எனக்கு வந்து டெய்லி உட்காந்து நான் என்னோட வீடியோ 2 மணி நேரம் செய்யற வேலையை நீங்க எனக்கு கம்மி பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ என்னோட அந்த 2 hours எனக்கு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதை நீங்கள் எனக்கு அந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு பணம் கிடைக்குது. இது மாதிரி தான் வந்து அடுத்தவங்க நமக்கு என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், இல்லை நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதுதான் இக்கிகை கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாப்பனீஸ் மக்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறதுனால தான் இத்தனை வருஷம் உயிரோடு இருக்காங்களாம். நானும் அந்த இக்கிகை கான்செப்டை என்னோட கோர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருக்குமே சொல்லுவேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் ஒரு வேலையிலே கூட இருங்க, ஆல்ரெடி வேலையிலேருந்து 1 லட்ச ரூபா கூட சம்பாதிங்க, பரவாயில்ல. காலையில் 2 hours, நைட் 2 hours உங்களால் ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. அதன் மூலியமா அது எப்படி மக்களுக்கு, அதை உங்களுக்கு பிடிச்சிருக்க அந்த விஷயம் மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ற ஒரு விஷயமா இருக்கணும். அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷன்ல ஒரு இன்கம் வச்சுலாம் நம்மளால இருக்க முடியாது சார். என்னோட மெல்த் மாஸ்டர் கிளாஸ்ல சொல்லுவாங்க 10 இன்கம் கொண்டு வரணும், ஒரு மனுஷனுக்கும் 10 இன்கம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது வேற வேற விதமா, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னொரு சைட் பிஸ்னஸ்ல வரணும், ஒரு கடை வாடகை வரணும், இல்லை ஷேர்ல இருந்து ஒரு டிவிடெண்ட் வரணும், எஃப்டியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு அந்த மாதிரி 10 விதமான இன்கம் கொண்டு வரணுங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு இன்கம்க்கே எவ்வளோ போராடுறோம். ஏன்னா நமக்கு அந்த நாலேஜ் இல்லை, எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த மணி ரிலேட்டடான விஷயங்கள் நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஸோ அந்த நாலேஜை நீங்க அதுவும் உங்க கையில இருக்கிற யூடியூப், நீங்க எத்தனை தேவையில்லாத விஷயத்தை எவ்வளவு நேரம் ஸ்க்ரோல் பண்ணி பாக்குறோம் நம்ம இன்ஸ்டாகிராம்ல. இதே போனை யூஸ் பண்ணி அடுத்த 3 மாசத்துல உங்களுடைய பண விஷயத்துல உங்களால இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். அதுக்கு நீங்க ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கணும். இந்த போனை என்னோட மணி ரிலேட்டடான விஷயத்துக்கு மட்டும்தான் பார்ப்பேன். இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க, அந்த பிஸ்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு 10 வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக எவ்வளோ விஷயங்கள் வருது. சாட் ஜிபிடிட்ட பேசுங்க, நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் அது எவ்வளோ உங்களுக்கு ஐடியா கொடுக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் யோசிச்சு எது ஒத்து வராதுன்னு பார்க்கலாம். இல்லை, ரைட்லி செட்டுங்க, சூப்பராக சொன்னீங்க. இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் எப்படிங்க இருக்குது? இப்போ வீடியோஸ் ரொம்ப இயர்லி ஸ்டேஜ் தான் இருந்தாலும் கேட்குறேன். ரெஸ்பான்ஸ் நல்லா, உங்களுக்கு லீட்ஸ் வராங்களா, பிஸ்னஸ் கிடைக்குதா? என்னோட ஃபர்ஸ்ட் இந்த சாட்டர்டே சண்டே தான் நம்ம வீடியோ போடுவோம் இல்லையா, என்னோட ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்த்துட்டு மண்டே அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு வந்து 3 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஜாயின் மெசேஜ். எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. டெய்லி லீட்ஸ் வருது சார், கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஜாயின் மெசேஜ்னு கொடுக்க சொல்கிறோம்ல, அந்த நம்பருக்கும் வருது மெசேஜ், டீட்டெயில்ஸ்லாம் என்கொயரிஸ் நிறைய இருக்குது டெய்லி. அது மாதிரி நேற்று ஒரு வெபினார் 2 வெபினார் முடிஞ்சிருக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஜூலை 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சார். அதில் கோர்ஸ் ஜாயின் பண்ண ஜென்ஸ்லாம் சொல்கிறது என்னென்னா, இப்போ லேடிஸ் நிறைய பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, எனக்கும் தெரியும். ஆனால் ஜென்ஸ்லாம் செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதெல்லாம் வீடியோவில் பார்த்துருக்கோம், ஆனால் இதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணணும்னு தோணுதில்லை. ஆனால் உங்கள் வீடியோவில் நீங்கள் அதை நான் ஒரு வீடியோலையும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா, நீங்கள் சொல்லுவீங்க லென்த்தாக போடக்கூடாது, மக்கள் இதுவாயிடுவாங்கன்னு. பட் நான் சொல்கிற விஷயத்துக்கு சயின்டிஃபிக் ரீசன் சொல்கிறேன். அப்போ எதுக்காக ஒன்னொன்னுத்துக்கும் சயின்டிஃபிக் ரீசன் சொல்கிறோம் அப்படின்னா, மக்கள் வந்து அப்போதான் மக்களுக்கு புரியும் ஏன் இதை செய்கிறோம். அவங்க காலையில் அவங்க மணி ஐடென்டிட்டியை மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சா 5 மணிக்கு எந்திரிக்கணும், உங்கள் மனசை நீங்கள் நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ அது எதுக்கு அப்படின்றது சாதாரணமாக உங்கள் மனசை நீங்கள் நம்ப வைங்க அப்படின்னு சொன்னால் யாருமே அதை அக்செப்ட் பண்ண, என்ன இது சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அதுக்கு பின்னால் இருக்கிற சயின்ஸ், அதுக்கு பின்னால் சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு நான் ஒரு விஷயத்துக்கும் நான் வந்து அந்த விஷயத்தை ஆட் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ அதனால அந்த ஜென்ஸ் வந்து அதை வந்து நான் இத்தனை வீடியோ பார்த்துருக்கேன் மேடம், ஆனால் நான் உங்கள் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் நான் வெபினாரே அட்டன் பண்ணாத எத்தனையோ லேடிஸும் வந்திருக்கிறாங்க, ஜென்ஸும் அதை சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம் சார். அதனால் லீட்ஸ் நிறையவே வருது, கோர்ஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு சார். ஓகே, உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் ஃபைனல் கமெண்ட்ஸ் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நிச்சயமாக சார். அதாவது முக்கியமாக லேடிஸ்க்கு சொல்ல விரும்புகிறேன் சார். இப்போது இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட 35 லட்சம் கோடியா டிஜிட்டல் எக்கனாமி இந்தியாவில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த 4 வருஷத்துக்குள்ள, அதாவது 2030க்குள்ள 85 லட்சம் கோடியா இன்க்ரீஸ் ஆக போதான். எது அப்படின்னா, இந்த யூடியூப் மூலிமா கவர்மெண்ட்டுக்கு வர இந்த இன்கம் டிஜிட்டல் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு இதை அனலைஸ் பண்ணி இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு இப்போ 15,000 ஸ்கூலுக்கும் 500 காலேஜ்லையும் கான்டென்ட் கிரியேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு அந்த பசங்களுக்கு இந்த டிஜிட்டல் ஸ்கில்லை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க.
அப்போது கவர்மெண்ட்டுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கு. நம்ம லேடிஸ் நீங்களும் இதை வந்து அலர்ட் ஆகி அந்த பிள்ளைங்கலாம் படிச்சுட்டு இன்னும் 2-3 வருஷத்தில் வந்தால் நம்மளால் அவங்களோட போட்டி போட முடியாது. என்ன மாதிரி அபவ் 40s இருக்கவங்க ஆர் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் வீட்டிலே இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் இந்த சோஷியல் மீடியாங்கிறது ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம். இதை யூஸ் பண்ணி நம்மளால் வீட்டில இருந்தே நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இப்போ இல்லாட்டி எப்போவுமே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறோம். இப்போவாவது கொஞ்சம் அவேர் ஆகி ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். இது என்னோட டைலாகு. ஸோ இதை நான் நிச்சயமாக இங்கே பதிவிட விரும்புகிறேன். ஏதாவது ஒன்று ஒரு ஆன்லைன் கோர்ஸ், ஒரு கான்டென்ட் கிரியேஷன், இல்லாட்டி ஏதாவது ஒரு சர்வீஸ் நிச்சயமாக உங்களாலேயும் செய்ய முடியும். உங்களுடைய திறமையை கண்டுபிடிங்க. நம்ம சார் இருக்காரு, உங்கள் யூடியூப்பில் கொண்டு போய் மக்கள்கிட்ட எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத அவர் பார்த்துக்குவார். நீங்கள் என்ன மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறீங்க, என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க, அந்த சைடை மட்டும் யோசித்து சீக்கிரமாக ஜெயிப்பீங்கன்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து கோச்சிங் ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா எங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வெப்சைட் அட்ரஸ் இங்கே இருக்குது. இது மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம். அதையும் பார்க்க விரும்புனீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.